இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வள்ளுவர் கோட்டத்தை பற்றி தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வள்ளுவர் கோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை கோடம்பாக்கத்தில் தான் வந்து வள்ளுவர் கோட்டம் வந்து கட்டிருக்கு. இது எப்போ தொடங்கி அதாவது எப்போ கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா 1973 வந்து ஸ்டார்ட் பண்ணி 1976 வந்து இந்த கட்டடத்தை வந்து முடிச்சிருக்காங்க. இதோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா திருவாரூர் தேர் வடிவத்தில் தான் வந்து இந்த வள்ளுவர் கோட்டம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அந்த அந்த தேர் வந்து எப்படி இருக்கும்னா 2 யானைகள் வந்து இழுத்து செல்வது மாதிரி அந்த கற்களில் வந்து அவங்க வந்து கட்டியிருக்காங்க. இதோட அடிப்பகுதி எவ்வளோ நீளம் அப்படின்னா 25 அடி நீளமும் 25 அடி அகலமும் வந்து இதோட அடிப்பகுதி வந்து நீளம் கொண்டிருக்கு. தேரோட மொத்த உயரம் என்ன அப்படின்னா 128 அடியில வந்து இதை வந்து செஞ்சுருக்காங்க. அதோட சக்கரம் எப்படி இருக்குது அப்படின்னா 2 பக்கங்களில் வந்து 4 சக்கரம் இருக்கும். அதில் வந்து 2 சக்கரம் 4 சக்கரத்தில் வந்து 2 சக்கரம் பெருசாகவும் நடுவில் இருக்க சக்கரம் வந்து சின்னதாகவும் கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி அந்த திருவள்ளுவர் சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எண்கோள வடிவில் தான் வந்து அமைச்சிருக்காங்க. அந்த இதில் முக்கியமானது என்னென்னா 1330 குறள்கள் வந்து அதில் செதுக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து அறத்துப்பால் வந்து கருமை நிறமாகவும், பொருட்பால் வந்து வெண்மை நிற